குடியிருக்க வீடு இன்றி தவிக்கும் மீனவ குடும்பங்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வனப்பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கும் பூர்வக்குடிகளை வெளியேற்றிய வனத்துறையினர். பென்னாகரம் அருகே உள்ள ஏமனூர், சிங்காபுரம், ஒகேனக்கல், மணல்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருக்கும் கால்நடை வளர்ப்போர், மீனவர்கள் உள்ளிட்டவர்களை வனத்துறையினர் வெளியேற்றினர். நேற்று ஒகேனக்கல் அருகே உள்ள இடத்திட்டு, வேப்பமரத்து கொம்பு ஆகிய பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 5 தலைமுறைகளாக வனப்பகுதி நிலத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் அடிக்கடி அவர்களை தொந்தரவு செய்து வந்தனர். கடந்த 2 மாதங்களாக அதிக கெடுபிடியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். குடியிருக்கும் வீட்டை விட்டு வெளியேற நோட்டீஸ் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் குடியிருப்பு வாசிகளை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தகாத வார்த்தைகளில் திட்டி அவர்களின் வீடுகளின் கூரைகளை பிரித்து பல்வேறு அடக்குமுறைகளை கையாண்டு அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். வீட்டில் இருந்த பெண்களை வெளியே இழுத்து தள்ளியுள்ளனர். அப்போது 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 தலைமுறைகளாக குடியிருந்து வரும் அவர்கள் திடீரென வனப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவதால் போக இடம் தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். வனத்துறையினர் மனிதாபிமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இத்தகைய அராஜக போக்கு முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 5 தலைமுறைகளாக குடியிருந்த வீட்டை காலி செய்தது மட்டுமல்லாமல் பெண்களை இழிவாக பேசியும் கையை பிடித்து இழுத்தும் வனத்துறையினர் அராஜக செயலில் ஈடுபட்டனர். அதன் பிறகு வீட்டை காலி செய்த நிலையில் வீட்டின் மேற்கூரைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு வீடுகளும் இருந்த இடமே தெரியாமல் தற்போது இருந்து வரும் நிலையில் எங்கே செல்வது, யாரிடம் போய் குறைகளை சொல்வது, யார் நமக்கு நீதி வாங்கி கொடுப்பார்கள் என்ற மனநிலையில் குடியிருக்க வீடு இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மலைவாழ் மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கூறுகையில், 2021இல் திமுக ஆட்சி வந்த பிறகுதான் எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என குற்றச்சாட்டை முன்வைத்தார். தேர்தல் நேரங்களில் ஓட்டுக்காக மட்டுமே வரும் அரசியல் கட்சியினர் அந்த நேரத்தில் எங்களை பயன்படுத்திக் கொண்டு ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்கான உரிமைகளை கொடுக்க மறுத்து வருகிறார்கள் என்றும், இந்திய குடிமக்களாக விளங்கக்கூடிய எங்களுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுரிமை என அனைத்தும் வழங்கப்பட்டு ஓட்டு போட்ட எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு என்று யாரும் இல்லாததால் எங்களை வனத்துறையினர் எங்களது குடியிருப்புகளை அடித்து நொறுக்கி காலி செய்துள்ளார்கள் என வேதனையுடன் தெரிவித்தார்.